நள தமயந்தி 16ஆம் பகுதி. சூதாட்ட வெறி கண்ணை மறைக்க தன்னிடம் இதுவரை பணி செய்த பெண்கள் என்று கூட பாராமல் அவர்களையும் வைத்து சூதாட முன்வந்தான் நளன். வழக்கம் போல் பகடை உருள அவர்களையும் புட்கரனிடம் இழந்து விட்டான் நளன். நளனின் எல்லா பொருட்களும் போய்விட்டன. ஆம், நாடே போய்விட்டது. அசையா பொருட்களுடன் அரண்மனையில் அசைந்தாடிய பெண்களும் பறிபோனார்கள். இனி அவர்கள் புட்கரனின் பணியாட்களாக இருப்பார்கள். விளையாட என்ன இருக்கிறது? நளன் திகைத்து போய் எழுந்தான். நளனே, ஏன் எழுந்திருக்கிறாய்? கையில் வெண்ணெய் இருக்கிறது, நெய்க்கு அலையலாமா? இன்னும் ஒரு முக்கிய பொருள் உன்னிடம் இருக்கிறது. அந்த பொருள் இங்கே நீ என்னிடம் தோற்ற அத்தனைக்கும் சமம். அந்த பொருளை வைத்து நீ விளையாடு. அவ்வாறு விளையாடி ஜெயித்தால் உன் தேசத்தை உன்னிடமே தந்துவிட்டு அப்படியே திரும்பி விடுகிறேன். என்ன, விளையாடலாமா என்றான். தன்னிடம் அப்படி எந்த பொருளும் இல்லாத போது இவன் எதை பற்றி கூறுகிறான் என நளன் விழித்தான். புட்கரன் அட்டகாசமாக சிரித்தான். என்னப்பா இது? ஒரு கணவனுக்கு துயரம் வந்தால் மனைவி என்ன செய்வாள்? அதை துடைக்க முயல்வாள். உன்னிடம் ஒரு அழகு புயல் இருக்கிறதே, தேவர்கள் கூட அவளை அடைய முயன்று தோற்றார்களே. கருவிழிகள், மயக்க வைக்கும் பார்வை, தாமரை பாதங்கள், குறுகிய இடை என்று இழுத்ததும் பொருளை ஒருவன் இழந்து மதிப்பு மரியாதையின்றி நின்றால் அவனது மனைவிக்கல்லவா முதல் சோதனை வருகிறது. எந்த தகுதியும் இல்லாத இவன் தன் தம்பியின் மனைவி என்று கூட பாராமல் அவளை வைத்து சூதாட கூறுகிறானே, இவன் ஒரு மனிதனா என்று எண்ணி அதே நேரம் ஏதும் பேச இயலாமல், இனி இந்த கொடிய சூதாட்டம் வேண்டாம், போதும், அதுதான் எல்லாவற்றையும் பெற்று கொண்டாயே, மகிழ்ச்சியாக இரு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக போய்விட்டான். இந்த தொடரை ஆரம்பம் முதல் வாசிக்கும் வாசகர்களுக்கு தெரியும். வியாச முனிவர் மனைவியை வைத்து சூதாடி தோற்ற தர்மபுத்திரருக்கு நளனின் கதையை கூறுகிறார். நளன் என்பவன் எல்லா பொருட்களையும் தோற்றான். ஆனால் தன் மனைவியை மட்டும் வைத்து சூதாட மறுத்து விட்டான். இழந்த பொருளை சம்பாதித்து விடலாம், ஆனால் மனைவியை சம்பாதிக்க முடியுமா? நளனை போல் இல்லாமல் நீ உன் மனைவியை தோற்றாயே என்று தர்மனின் புத்தியில் உரைக்கும்படி கூறிய கதையே நளபுராணமாகும். அதையே நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். தன் அன்பு மனைவி தமயந்தியிடம் சென்று நடந்ததை கூறினான் நளன். தன் மணாளனுக்கு இப்படி ஒரு நிலை விதி வசத்தால் வந்ததே என தமயந்தியும் வருத்தப்பட்டாள். தமயந்தி, சூதாடி நாட்டை இழந்து விட்டேன். வா, நாம் வேறு ஊருக்கு போய் பிழைத்து கொள்ளலாம். என்ன கூறுகிறாய் என்றான். அவள் மறுப்பேதும் கூறவில்லை. வருகிறேன் அன்பே என கூறி அவனுடன் புறப்பட்டு விட்டாள். இதைத்தான் வினை பயன் என்பது. சிலர் புலம்புவார்கள், நான் நல்லவன்தானே, எனக்கு தெரிந்து யாருக்கும் இப்பிறவியில் எந்த பாவமும் செய்யவில்லையே, ஆனாலும் ஏன் எனக்கு சோதனை மேல் சோதனை வருகிறது என்று. நல்லவராக இருந்தாலும் முற்பிறவியில் நாம் யாருக்கு என்ன செய்கிறோமோ அதன் பலனை இப்பிறவியில் அனுபவித்தே தீர வேண்டும். அதைத்தான் நள தமயந்தி தம்பதியினர் இப்பிறவியில் அனுபவிப்பதாக எண்ணிக்கொண்டனர். நள மகாராஜா நாட்டை தோற்ற விஷயம் ஊருக்குள் பரவிவிட்டது. தங்கள் மாமன்னரை வஞ்சகமாக புட்கரன் ஏமாற்றி விட்டானே என்று அவர்கள் புலம்பினர். மேலும் மன்னர் நாட்டை விட்டு அருகிலுள்ள காட்டிற்கு செல்ல போகிறார் என்ற விஷயமும் அவர்களுக்கு தெரிய வரவே அவர்கள் கண்ணீர் விட்டனர். நள தமயந்தி அரண்மனையை விட்டு வெளியேறி தெருவில் நடந்தனர். பணம் இருப்பவர்கள் ஆட்டம் போடக்கூடாது, ஏனெனில் திருமகள் ஒரே இடத்தில் நிலைத்திருப்பவள் அல்லள். எங்கே ஒழுக்கம் தவறுகிறதோ அந்த இடத்தை விட்டு அவள் வேகமாக வெளியேறி விடுவாள். அதுவே அவள் செல்வத்தில் திளைத்து அட்டகாசம் செய்பவர்களுக்கு வழங்கும் தண்டனை. நேற்று வரை அரசன் அரசியாக இருந்தவர்கள் இன்று அவர்களால் ஆளப்பட்ட குடிமக்களையும் விட கேவலமான நிலைக்கு சென்று விட்டார்கள். அரண்மனை அறையில் இருந்து வாசல் வரை பல்லக்கிலும் வாசலில் இருந்து தேரிலும் பவனி வந்து தங்கள் கால்களை தரைக்கே காட்டாதவர்கள் இன்று நடக்கிறார்கள். மக்கள் இதை பார்த்து கண்ணீர் பொங்க அழுதார்கள்.
அரசரே, எங்கள் தெய்வமே, வேலேந்தி பகைவர்களை விரட்டியடித்த வேந்தனே, உன் வெற்றி கொடி இந்த தேசத்தில் நேற்று வரை பறந்தது. எங்களை நல்ல முறையில் கவனித்து கொண்டவர் தாங்கள். உடனே காட்டிற்கு போக வேண்டாம். எங்களுடன் இன்று ஒரு நாளாவது தங்குங்கள் என வேண்டினர். எங்களை தொடர்ந்து ஆளுங்கள் என்று மக்கள் கேட்கும் அளவிற்கு ஒரு ஆட்சி இருக்க வேண்டும். நளனின் ஆட்சி அப்படித்தான் இருந்தது. மக்களின் வேண்டுதலை ஏற்கலாமா? நளன் தமயந்தியின் பக்கம் திரும்பி, மக்கள் நாம் ஒரு நாள் இங்கு தங்க வேண்டுமென விரும்புகிறார்கள். நீ என்ன கூறுகிறாய் என்றான். 16ஆம் பகுதி நிறைவடைந்தது.